இப்போ தமிழில் சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக நம்ம வந்து என்னென்னா டபுள் டாப் டபுள் பாட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபில் சில சமயம் இது வந்து ஃபார்ம் ஆகும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னா, செல் பண்ணணுமா பை பண்ணணுமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். டபுள் டாப் டபுள் பாட்டம் கிராஃப் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். 2 ஸ்டார் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா கீழே. இது வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா டபுள் பாட்டம் அப்படின்னு அர்த்தம். 2 ஸ்டார் மேலே ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த கிராஃபில் பார்த்திங்கனாலே தெரியும். டபுள் டாப் அப்படின்றது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் அப்படின்றது. இந்த டபுள் டாப் அப்படின்னா 2 சின்ன மலை மாதிரி அது உருவாக்குறதுக்கு பேர் தான் டபுள் டாப் பண்ணுவாங்க. அதே கீழ் பக்கம் உருவாச்சுன்னா டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கலாம். டபுள் டாப் அப்படின்னா என்ன? க்ரூட் ஆயில் வந்து இப்போ 3000 ஓப்பன் ஆகுது, இல்லை நேற்று க்ளோஸ் வந்து 3000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 3000லேருந்து 3050 போயிட்டு திரும்ப கீழே இறங்கி திரும்பவும் மேலே ஏற ஆரம்பித்து திரும்பவும் கீழே இறங்கும். இந்த மாதிரி 2 முறை மேலே ஏறிட்டு கீழே இறங்கும் அப்படின்ற போது தான் வந்து டபுள் டாப் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. 3000லேருந்து 3050 போயிட்டு திரும்ப கீழே இறங்கி திரும்ப 3035 இல்லை 45 கூட இருக்கலாம், இல்லை 3050 கூட உருவாக்கலாம். செகண்ட் ஸ்டார்னு வர்றது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்படி கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல் போடலாம். டபுள் டாப்புன்னு ஃபார்ம் ஆச்சுனாலே நம்ம செல் கன்ஃபார்மாக போடலாம். அதோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அதோட ஹை என்னவோ அதை எடுத்துக்கலாம். 3015 ஸ்டாப் லாஸ். டார்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2910 கொடுத்துருக்கேன். இது வந்து 2990 கூட இருக்கலாம், 2980 கூட இருக்கலாம். நம்ம சேஃபர் சைடாக பார்த்திங்கன்னா 3000 வரும்போதே இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அங்கேயே என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துடலாம். இது வந்து டபுள் டாப் அப்படின்றது. டபுள் பாட்டம் அப்படின்னா என்னென்னா, அதே போல் கீழே 2 முறை வந்து ஸ்டார் ஃபார்ம் ஆகும். ஸ்டார்னால் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 3000லேருந்து 2950 கீழே வருது. திரும்ப கொஞ்சம் ஏறிட்டு திரும்ப வந்து 2965 கொடுத்துருக்கேன். தப்பு, 2945 தான் இங்கே. இப்படி உருவாகிட்டு திரும்பவும் மேலே போக ஆரம்பிக்கும். அப்படி வந்து எந்த இடத்துல வந்து திரும்ப இன்னொரு ஸ்டார் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 2950. டார்கெட் பார்த்தீங்கன்னா 3010 அப்படின்றது கொடுத்துருக்கேன். இந்த 3000 கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சேஃபர் சைடாக. இதுதான் டபுள் டாப் டபுள் பாட்டம் அப்படின்வாங்க. இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, செல் பண்ணணுமா பை பண்ணணுமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சுன்னா செல், டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துல பை பண்ணணும். ஸோ இது வந்து நிறைய முறை பார்த்திங்கன்னா உங்கள் கிராஃபில் இது உருவாகிறது நீங்கள் பார்க்க முடியும். இதை வச்சு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். செல் பண்ணணுமா இந்த இடத்துல, பை பண்ணணுமா, ஸ்டாப் லாஸ் எங்கே பண்ணுறது. இதுதான் டபுள் டாப் டபுள் பாட்டம். நிறைய முறை இந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா இது நடக்கும். 2-3 முறை நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணுங்கள் இது மாதிரி நடக்குதா அப்படின்ட்டு. இது நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஸ்டெல் எங்கே போடணும், பை எங்கே போடணும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், என்ட்ரி எங்கே கொடுக்கணும், எக்ஸிட் எங்கே கொடுக்கணுன்றதை வந்து இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கும் அதை ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த கிராஃப் போட்டிருக்கேன். தேங்க்யூ. யூட்டிலைஸ் பண்ணிங்க.